ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு பேன் காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் கல்பாசி எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். கல்பாசி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். 2 பல்லாரியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா வசதிக்கு விட்டுக்கோங்க. இந்த கிரேவியோட ஃப்ளேவரை அதிகரிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க, மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமே அதோட ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மல்லிக்கீரை, புதினா எல்லாமே ஒரே டைமில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வச்சு தான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அந்த 1/2 கிலோ சிக்கனையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துட்டு சிக்கனோட மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பான தயிர் நம்ம சேர்த்துட வேண்டாம், அப்புறம் கிரேவி ஒரு மாதிரி புளிப்பு சுவையாயிடும். அதனால் நல்லா கட்டியான திக்கான தயிர் நம்ம சேர்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கும். ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி விட்டுருக்கும். அதை லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி எண்ணெயே இல்லாத ஒரு சூப்பரான சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அது கூட தான் இந்த சிக்கன் கிரேவியை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் இதே ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டிஷ் கூட, பூரி கூடியா, சப்பாத்தி கூடியா, இல்லை பரோட்டா கூடியா, எது கூட சாப்பிட்டீங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.